உபவாசத்தின் பலன். பிரைஸ் தி லார்ட். நான் நோன்பிலிருந்து சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து என் தலைவராகிய கடவுளிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக் கொண்டேன் என்று தானியேல் 9:3 நாம் வாசிக்கின்றோம். தானியேல் வேற்றின மக்களின் மத்தியில் வாழ்ந்த பொழுது ஆண்டவரின் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்து பதட்டப்படாமல் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் செய்து வந்த ஒரே காரியம் உபவாசத்தோடு கூடிய ஜெபம். ஆண்டவரின் பிள்ளைகள் துன்ப வேளையில் செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தை தானியேல் நமக்கு ஒரு பாடமாக இங்கு கூறுகிறார். இதேபோல்தான் அநேக நாட்டு படைகள் தன்னை எதிர்த்து வந்தபொழுது அதை கண்டு பயந்த யோசபாத் மன்னன் 2 குறிப்பேடு 20:3 உடனே பயத்தை தவிர்த்து ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டதை நாம் இங்கு பார்க்கிறோம். அற்புதம் காண சிறந்த வழி உபவாசம், அதாவது நோன்பிருத்தல். உபவாசம் என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது உணவு தவிர்த்தல் என்ற விரதம்தான். அன்பானவர்களே, உணவு தவிர்த்தல் மட்டும் உபவாசம் ஆகாது. காலையோ அல்லது மதியமோ ஒரு வேளையோ அல்லது சில நாட்களோ சாப்பிடாமல் இருந்தோம் என்றால் நாம் நமது வயிற்றுக்கு ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் உண்மையிலேயே உபவாசம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுத்தர வேண்டும் என்றால் உணவு தவிர்த்தலோடு துதி, பாவ அறிக்கை, நன்றியோடு கூடிய இறை வேண்டுதலும் இணைந்திருக்க வேண்டும். உண்மையான நோன்பு எவ்வாறு இருக்கக்கூடாது, எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஏசாயா இறைவாக்கினர் மூலம் ஏசாயாவின் புத்தகம் 58:3 முதல் 9 வரையில் நம் ஆண்டவர் மிக தெளிவாக கூறுகிறார். ஆம், நோன்பு என்பது உணவை தவிர்த்தல் மட்டுமல்ல, மாறாக இறை வேண்டலோடு கூடிய நோன்புதான் உண்மையான நோன்பு என்று விவிலியத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது நல்லதுதான். ஆனால் அன்று ஜெபம் செய்யாமல், ஆண்டவரிடம் சில மணி நேரமாவது செலவழிக்காமல் மற்ற வேலைகள் அனைத்தையும் செய்து கொண்டு உணவை மட்டும் தவிர்த்தோம் என்றால் அது உண்மையான உபவாசம் கிடையாது. யூதர்களின் உயிரை காப்பாற்ற எஸ்தர் அரசியும் அவள் செவிலியரும் யூதர்கள் அனைவரும் 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருந்ததினால் யூதர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டதை நாம் எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். எஸ்தர் 4:15 முதல் 17 வரை. பாவம் பெருத்து போனதால் நினிவே நாட்டை அழித்தே ஆக வேண்டும் என்றிருந்த ஆண்டவரின் தீர்ப்பை மாற்றி எழுதிய நினிவே நாட்டு மக்களை நாம் யோனா 3:10 வாசிக்கிறோம். ஆம், மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணான் நோன்பிருந்து நம்மை நல்வழிப்படுத்தும் 10 கட்டளைகளை வாங்கியதை நினைவு கூறும் பொழுது இணைச்சட்டம் 9:9 நாம் நோன்பின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளலாம். இன்னும் எலியா, தானியேல், புனித பவுல் மற்றும் இயேசுநாதர் நோன்பிருந்து அதிக வல்லமையை பெற்றுக்கொண்டதையும் நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். இயேசுவே நாம் நோன்பிருக்க வேண்டும் என்றும் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் விவிலியத்தில் மிகவும் அருமையாக குறிப்பிடுவதை மார்க் 2:18-20 வரை நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது ஆண்டவரிடமிருந்து பதிலையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் நாம் விவிலியத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். முதலாவது காரியம், சாத்தான் நோன்பின் வல்லமையை உணர்ந்து அதை தடுக்க முற்படுவான். அது டிவியாக இருக்கலாம் அல்லது மொபைல் ஃபோனாக இருக்கலாம். ஆகவே முதலில் அதை ஆஃப் செய்துவிட்டு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். 2வது, ஆண்டவர் நோன்பு நாளை ஆசீர்வதிக்க வேண்டி இறைவேண்டல் செய்ய வேண்டும். 3வது, இறைவேண்டல் தான் நோன்பின் மிக முக்கிய பகுதி. இது இல்லாத நோன்பு வயிற்றுக்கு செய்யப்படும் நல்ல காரியம், அவ்வளவுதான். அந்த இறைவேண்டலில் காணப்பட வேண்டிய பகுதிகள் முதலாக துதி, ஆராதனை பாடல்கள் பாட வேண்டும். 2வதாக பாவ அறிக்கை செய்ய வேண்டும். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு அவற்றிற்காக மன்னிப்பு வாங்க வேண்டும். இது நோன்பின் மைய பகுதி. 3வது, நன்றி கூற வேண்டும் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும். 4வது, விண்ணப்பத்தை எடுத்து கூற வேண்டும். அன்பானவர்களே, நம் வாழ்வில் பிசாசின் தாக்குதல்கள் காணப்படும் பொழுதோ அல்லது ஆண்டவரின் பிரசன்னம் குறையும் பொழுதோ அல்லது விசேஷத்த தேவை ஏற்படும் பொழுதோ அல்லது நம்பிக்கையற்ற சூழ்நிலை காணப்படும் பொழுதோ ஆண்டவரின் சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் பொழுதோ அல்லது பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற வேண்டும் என்ற ஆன்மீக தாகத்தில் இருக்கும் பொழுதோ நாம் உண்மையான நோன்பை மேற்கொண்டால் நிச்சயம் நாம் வேண்டியதை பெறுவோம். ஜெபம் செய்வோம். ஜெபிக்க கற்றுத்தந்த எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் உண்மையான நோன்பு இருந்து உம்மை பிரியப்படுத்த கிருபை புரியும். ஆமேன்.